நான் என்ன செய்யறேன்? டீ விற்பனை செய்கிறேன். இப்ப டீ குடிப்பதினால் ஏற்படும் பக்க விளைவுகள் அப்படின்னு நான் பேசுவேனா? பேச மாட்டேன். அது நேரடியாக எதை பாதிக்கும்? என்னுடைய வியாபாரத்தை பாதிக்கும். அப்ப கள்ள ஊழியர்களை பற்றி 1/3 வேத பகுதி இருந்தாலும் அதிகம் ஏன் கேட்க முடியல அப்படின்னா, யாரும் தன்னை என்ன பண்ண மாட்டாங்க, காட்டி கொடுத்துக்க மாட்டாங்க. ஐரோப்பிய நாடுகளில் என்ன பண்ணுவாங்களாம், பேங்க்ல சேர்ந்த உடனே அந்த டாலரையும் யூரோவையும் வங்கியில் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவானா, கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, அப்படி பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது இடையில ஒரு கள்ள நோட்டை சொருகி வைப்பாங்களாம். யாரு? அந்த வங்கி நிர்வாகமே சொருகி வைப்பாங்களாம். கண்ணை மூடிக்கிட்டு இப்படி இருக்கும்போது அந்த அதுக்கு பேர் என்னன்னா மசில் மெமரி. பூ கட்டும் போது பார்த்துருக்கீங்களா? பேசிக்கிட்டே கண்ணை மூடிட்டு கட்டுவாங்க, பேசிக்கிட்டே கட்டுவாங்க. அதுக்கு பேர் என்னது? மசில் மெமரி. மூளை வேலை செய்யாது, செல்லே வேலை செய்யும். மசில் மெமரி, செல்லில் பதிகின்ற ஞாபகமும் அறிவும் செல்லே பதிஞ்சிடும். அப்போ அப்படி எண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்ணை மூடிட்டு தான் எண்ணுவாங்களாம். டக்குன்னு கள்ள நோட்டு வரும்பொழுது அப்படி பிடிச்சி டக்குன்னு எடுப்பானாம். அது என்னது? அது கள்ள நோட்டு. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்ஸ்டிங்க்ட்லி, அதாவது அகத்திலேயே உள்ளுக்குள்ளேயே கள்ள உபதேசத்தை கண்டுபிடிக்கிற ஆற்றலை கண்டிப்பாக பெற்றிருப்போம். ஒரு கிறிஸ்தவன்னா பெருசா அப்படியே அதுவும் இதுவும் தெரியாதுமோ, இவன் பேசுறது தப்பு, இப்போ நம்ம ஏமாத்தினா ஊனு கர்த்தர் இங்கே தான் இருக்குன்னு ஆடுறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. இது தேவாலயம் இல்லை, கடவுளுடைய பிரச்சனை எனக்குள்ள இருக்கு. இவன் நம்ம இமோஷனலாக மேனிபுலேட், அதாவது உணர்வை தூண்டுறாங்க. இது தேவ பிரசன்னம் இல்லை, இது வெறும் உணர்வை என்ன பண்ணுறாங்க, தூண்டி விடுறாங்க. இது தேவ பிரசன்னம் அப்படின்னு உள்ள தோணும். ஒருவேளை அவனால் கவுண்டர் பண்ண முடியும். இல்லை, இவன் பேசுறது என்ன கிடையாது, சத்தியம் இல்லை. ஆண்டவர் காசை வாங்கிக்கிட்டு காசு கேட்ட அளவு ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் அல்ல. ஏன்னா ஜீவனையே கொடுத்துருக்குறாரு. எதை கொடுத்துருக்காரு? விலையேற பெற்றதே ரட்சிப்பு தான். ஆனால் இந்த பூமிக்குரிய நீ 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா ஆசீர்வாதம். நல்லா இருக்கா? விலையேற பெற்ற ரட்சிப்பே நம்மளுக்கு இலவசமா தந்தாரு. இப்பெல்லாம் அப்படி பேசும்போதே தெரியும், இது கிடையாது. நீ உபவாசம் போட்டு இறந்து போயினா எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். அப்படின்னா கடவுள் என்ன பண்ணியிருப்பாரு? மழையை நிறுத்தி இருந்தாருன்னா எல்லாரும் பட்னியோடய சேர்த்து எங்கே போயிடலாம்? ஏசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு வரலன்னா நீ பரலோகம் போக மாட்டேன். கிடையாது. இந்த கட்டளை என்ன கிடையாது? சபை கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது பெருசா ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜீவனை பெற்றிருந்தால் போதும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா வஞ்சிக்கப்படுவதை தவிர்க்கவே, எத்தனை பெரிய அறிவாளியா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, தவிர்க்கவே முடியாது. ஒரு ஊழியர் அடிக்கடி சொல்ற ஒரு ஓமானம், நான் அந்த எளிமையா இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆத்துல தண்ணி போகுது இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இந்த பன்னாடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? பாலை, தென்னம்பாலை கீழே விழுந்துருக்கும். அதுக்கு பேர் என்ன? பன்னாடை தான். அது விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பை போகும்போது என்ன ஆயிரும், அதை சுற்றி என்ன பண்ணிடும், சேர்ந்துடும். நீங்கள் போனீங்கன்னா நதியில் பாருங்க, அது விழுந்திருக்கும், அதை சுற்றி என்ன வந்துடும், குப்பை சேர்ந்துடும். அந்த மாதிரி என்ன ஆகும்னா, இயல்புலேயே ஒரு கள்ள ஊழியனை சுற்றிலும் கண்டிப்பாக அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. அது ரொம்ப இயல்பாக என்ன பண்ணிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. அவர்களை பயன்படுத்துவது பிசாசு. ரைட், நம்ம போகலாமா? ஃபர்ஸ்ட் எரேமியாலேருந்து ஆரம்பிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 23:16. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, கேளாதிருங்கள். ஆஹா, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை, இது யார்? பிசாசு சொல்றாருன்னா ஆண்டவர் சொல்றாரா? சொல்லுங்க, இது யார் சொல்றது? என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுக்கிற சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று யார் சொல்ற? அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுடைய என்ன பண்ணாதீங்க, வார்த்தை என்ன பண்ணாதீங்க, போட்டுக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேளுங்கள், அவை நீங்கள் சித்தி பெறுவீர்கள் இருக்கா? தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள் இருக்கா? என்ன இருக்கா? இங்க என்ன அர்த்தம்? இவரை கள்ள தீர்க்க தரிசிகளை பத்தி பேசுறாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, உன்னை விட்டு விலகிட்டேன், நீ என் ஜனம் அல்ல, நீ கண்டிப்பா அழிய போற.
அப்படின்னு சொன்னோடனே இந்த ஜனங்க மனம் திரும்பாம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊழியர்களால் வருகிற ஆறுதலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றாரு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி என்ன பண்றாங்க, கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர். தீர்க்க தரிசனம்னா வேற ஒண்ணும் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தொகுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் கிடையாது. உன் மாடு காணா போச்சு இல்ல, நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்கிறது தீர்க்க தரிசனம் கிடையாது. அது குறி சொல்லுவது. ஏதுட்டா எடுத்துங்க, இல்லாட்டி விட்டுருங்க. வேதம் தொகுக்கப்பட்டு விட்டது. தீர்க்கதரிசிங்கிற வார்த்தைக்கு நீங்க போய் டிக்ஷனரியை வாசிங்கன்னா மவுத் பீஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வாயாக இருப்பவன். ஒரு மனுஷன், நீங்க ஆண்டவருடைய வாயா இருந்தீங்கன்னா வார்த்தை யாருடையது? வார்த்தை ஆண்டவருடையதா இருக்கணும். அதுதான் அத்தாரிட்டி. நீங்க யாருதான்? வாய். நான் இந்த யூடியூப்லாம் கேட்கறது உண்டு. கார்ல் கோக் அப்படின்னு ஒரு ஊழியர், அயர்லாண்டில் ஊழியர், ரொம்ப தேவபக்தி உள்ள மனுஷன். இந்தியாவை மேலே ஒரு பாரம், அவருக்கு இந்தியாவில் ஊழியம் செய்ய பெரிய ஆசை. ஒரு ரட்சிக்கப்பட்ட யூதர், 75 வயது அவருக்கு. அதனால் ஒரு மருத்துவர் கூடயே இருப்பார், மனைவியும் கூட இருப்பாங்க. பயங்கரமான டீச்சர். இப்போ அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க, இது லோ பிபி, 70-60 போயிடும், ரொம்ப லோ பிபி. அப்போ இனி நீ இந்தியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவேன், ஆனால் அவர் கேட்க மாட்டார். வீட்டில் உட்காந்து இந்தியாவில் இருக்கிற சேனலில் வரதெல்லாம் பார்ப்பாரு. 70 இருக்கிற பிபி அவருக்கு என்ன வந்துடும், 120 வந்துடும். 120 வந்தோடனே டிவி ஆஃப் பண்ணிடுவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உடனே ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டை போட்டு என்ன பண்ணிடுவார், கிளம்பி வந்துடுவார். எனக்கு கிளாஸ் எடுக்கையிலேயே 75, அவர் வயசு என்ன, அழுவார், பேசும்போதே அழுவார். உலகத்திலேயே கள்ள ஊழியர்களின் புகலிடம் எதுதான்? தென்னிந்தியா தான். உலகத்திலேயே ஆப்பிரிக்காவை 2வது ஆப்பிரிக்கா. இப்போ யூடியூப்ல ஒருத்தர் பிரபலமான ஒரு ஊழியர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்க என்ன பண்ணலாம், பாவம் செய்தாலும், எத்தனை பெரிய பாவம் செய்தாலும் அபிஷேகத்தை இழக்க மாட்டீங்க. அது உண்மை. சரி, அந்த போதனையினுடைய தூண்டுதல் என்னவா இருக்கும்? பாவம் செய்ய தூண்டுதல். என்ன சொல்லணும், ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவன் அந்த பாவத்திற்காக துக்கப்பட்டு மனம் திரும்புவான். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? ஆமா சிலர் நான் சொன்னாரு. இல்ல, தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். அப்ப நிறைய வரும். உண்மையை தான் லேசா கலப்பாங்க, உண்மையை தான் லேசா கலந்துருவாங்க. கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம். இந்த எலிக்கு போடுவீங்கல்ல கேக்கு, அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதில் என்ன தெரியுமா இருக்கு? நீங்கள் வாங்கி அதை படித்து பாருங்க. 96% எலிக்கு பிடிச்சது தான் இருக்கும். கருவாட்டுத்தூள், தக்காளி சாஸு. எத்தனை சதவீதம்? 96%. 4% தான் விஷம். விஷம் எவ்வளவு? 4% தான் விஷம். சொல்றது புரியுதா? ஆனால் அது என்னது தான், தொடவே கூடாதுன்னு எழுதியிருப்பான். அதை கையில் என்ன பண்ணாதீங்க. அதை 96% அதில் என்னதான், எலிக்கு பிடிச்ச உணவுலாம் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். 96% இருக்கே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 4% தானே, அப்படி என்ன கிடையவே கிடையாது. கவனிங்க 17. என்ன அப்படி சொல்றாங்க? கள்ள ஊழியர்களை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாங்க? அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் என்ன பண்றாங்க? சொல்லுங்க, என்ன சொல்றாங்களாம்? கர்த்தரை யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ அவங்களுக்குலாம் என்ன உண்டாகும்? கர்த்தர் புதிய ஏற்பாடுப்பா, இது உங்க மேல எப்படி இருப்பார்? கர்த்தர் கிருபையா இருப்பார். கடவுளை நீங்க அசட்டை பண்ணாலும் உங்க மேல எப்படி இருப்பாரு? கிருபையா இருப்பார். உங்களுக்கு சமாதானம் உண்டு. அடுத்தது, உங்க இதய கடினத்திலே, இதய மனம் போல தறிகெட்டு இதய கடினத்துல நடக்கிறவனை பார்த்து என்ன சொல்றாங்களாம்? உனக்கு ஒரு தீமையுமே நடக்காது. எப்படி தீர்க்க தரிசனம் நல்லா இருக்கா? இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? சொல்லிட்டு தானே இருக்காங்க.
ஏங்க எனக்கு வயிற்று வலின்னா நான் முதல்ல என்ன தெரியுமா கேட்பேன்? வயிற்று வலின்னா என்ன சாப்பிட்டீங்க? குடிச்சு ஒருத்தர் வயிற்று வலியில் வர்றான், என்ன செய்யலாம்? ஆண்டவர் உனக்கு புது வயிறை கொடுப்பாருனா? இல்லைப்பா, நீ குடியை என்ன பண்ணணும்? குடியை என்ன பண்ணணும்? நீ விடணும். ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு நீ உடம்பை கெடுத்துட்டானா என்ன பண்ணணும்? அதை விடணும். விபச்சாரம் பண்ணி மட்டும் சரீரத்தை கெடுக்கிறது என்ன கிடையாது. கண்டதையும் சாப்பிட்டு கெடுத்துக்கிறது தான் என்னதுதான், சரீரத்தை கெடுத்துக்கிறது தான். நான் சொல்றது சரியா தப்பா? சரிங்கிறவங்க கரங்களை வைத்துங்க. கண்டதையும் சாப்பிட்டு, அது இப்படி சொல்லுவாங்கல்ல, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலகுவார். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா இல்லையா? என்ன உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கீங்க? சுகருக்கு ஜெபம் பண்ணால் வாக்கிங் போகிறீங்களா இல்லையா? எங்கள் மாமாலாம் ஃபிட்டு. சுகர் உள்ளவங்க நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கலாம். ஃபிட்டு. கோவப்படாதீங்க, அதான் உண்மை. எதை டீல் பண்ணணும்? ரூட் என்ன பண்ணணும்? எதை டீல் பண்ணணும்? ரூட்டை டீல் பண்ணணும். கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு, நான் ஃபாரின் போகிறேன், ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா நான் பண்ண மாட்டேன். அப்பா, ஆண்டவர் குடும்பம் ரொம்ப முக்கியம்ப்பா. இல்லைங்க, நிறைய கடன் ஆயிடுச்சு, கட்ட போகிறேன். சரி, ரைட், அது ஒரு எக்ஸ்கியூஸு உண்டு. கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் வந்துட்டு ரெசிமோட நின்றுட்டு எனக்கு விசா வேணும்னா நான் பண்ண மாட்டேன். நீங்கள் எங்கே தான் போகணும்? 4 மாவடி 5 மாவடி தான் போகணும். அங்கே எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. கடன் உண்டு, கடனை கட்டணுங்க, நான் சம்சாரத்தை விட்டு போகிறேன், சரி, வேறு வழி கிடையாது. புரியுதுங்களா? ரூட். ஆண்டவர் தர ஞானத்தில் வாழணும். கர்த்தரை அசட்டை பண்ணுறவங்கள பார்த்து உனக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. இதய கடினத்தில் நடக்கிறவங்கள பார்த்து உனக்கு ஒன்று என்ன பண்ணாத, ஒரு தீங்கையுமே நடக்காது. அப்படி சொல்றது தான் என்னது? கலை தீர்க்கதரிசனம். வேற ஒன்றும் கிடையாது. ஈஸியாக டெஃபினேஷன் இதுதான், எழுதிங்க. கடவுளுடைய எண்ணத்தை சொல்லாமல் தன்னுடைய எண்ணத்தை சொல்லுவது தான் கலை தீர்க்கதரிசனம். கடவுளுடைய நான் வாய் கடவுளுடைய எண்ணத்தை தான் என்ன பண்ணணும்? சொல்லணும். நானா யோசிச்சு எதை சொன்னாலும் அது என்னது தான்? கலை தீர்க்கதரிசனம். அது என்னது தான்? ரைட். எரேமியா புக்கு எதுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க? கலை தீர்க்கதரிசனத்துக்கு. 14 நல்ல டாக்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்க கரங்களை தூக்க முடியுமா? கரெக்டாக உள்ளதை சொல்லிடுவாங்க, கரெக்டாக டயக்னோஸ் பண்ணுவார், உள்ளதை சொல்லிடுவார். உங்களுக்கு அது இதுவும் இழுத்து விடவே மாட்டார். எத்தனை பேருக்கு அந்த டாக்டர் பிடிக்கும்? எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு யாரை பிடிக்கணும்? நல்ல ஊழியக்காரர் உங்களுக்கு பிடிக்கணும். கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர், நான் என்ன பண்ணது? பைபிளை வச்சு சொல்லிட்டாங்க ஆண்டவரே, நான் நம்பிட்டேன். பைபிளை கொண்டு வந்தாங்க ஆண்டவரே, நான் உள்ள விட்டேன். பைபிளை தூக்கிட்டு யார் வந்தாலும் சரி, ஐயா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. பைபிளை தூக்கிட்டு யாரு வந்தாலும் சரி, ஐயா என்ன பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, யாராவது ஜெபம் பண்ணா என்ன பண்ணிடலாம், நம்ம வாழ்ந்துடலாம். என்ன சொல்றாரு? கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு என்ன பண்றாங்க? பொய்யா என்ன பண்றாங்க? கர்த்தரின் பெயரால் பொய்யா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும், எல்லாம் சொல்லுங்க, கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமா என்ன பண்றாங்க? எத்தனை பேர் இந்த வேத புஸ்தகம் நன்றி செலுத்துறீங்க? இதை ஒண்ணு எடுத்தாலே போதும். என்னென்னலாம் சொல்றாங்களாம், எப்பா நான் அவனுக்கு அனுப்பிச்சதே கிடையாது, நான் அவனை அனுப்பிச்சதே கிடையாது. இங்க ஒரு சூப்பர் க்ளூ நம்மளுக்கு தராது பாரு. நான் அவனுக்கு கற்பித்தது இல்லை. கடவுளுடைய ஊழியன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கடவுள் அவனுக்கு என்ன பண்ணியிருப்பாரு? டீச் பண்ணியிருப்பாரு. கடவுள் தன்னுடைய ஊழியனுக்கு என்ன பண்றாரு? அவனுக்கு போதிக்கிறார். ஏன்னா அவன் என்ன பண்ணணும்? போதிக்கணும். என்ன சொல்றாரு? நான் அவனை அனுப்பவும் இல்லை, அவனுக்கு டீச் பண்ணவும் இல்லை, அவன்கிட்ட பேசினதும் இல்லை. அவன் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் என்ன பண்றான்? சொல்றான். கள்ள சகுனத்தையும் என்ன பண்றான்? உங்களுக்கு சொல்றான். இல்லாத விசேஷம், எல்லாம் சொல்லுங்க, இல்லாத. அப்படி உனக்கு கிடையவே கிடையாது. சர்ச்சைக்கு வந்தா ரசிக்கப்படுவீன்னு எங்கேயாவது இருக்கா பைபிள்ல?
இல்ல. நம்ம ஏன் சபைக்கு வரோம்? சத்தியத்தை கேட்டா ரசிக்கப்படுவோம். சர்ச்சைக்கு வந்தா சமாதானம்னு எங்கேயா பைபிள்ல இருக்கா? இல்ல. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நம்மளுக்கு சமாதானமும் கிருபையும் பெருகும். ஒருவேளை தேவ வார்த்தையை கேட்பதின் மூலமாக நம்மளுக்கு என்ன வரலாம்? சமாதானமும் கிருபை பெருகலாமே ஒழிய இந்த இடத்துல என்ன கிடையாது? விசேஷம் கிடையாது. அப்ப இந்த இடத்தை நான் விசேஷம் ஆக்கிட்டேன்னா இதுதான் இல்லாத விசேஷம். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லாத ஊழியக்காரன் ஏதாவது விசேஷம் இருக்கா? வியாதி தான் இருக்கு, ஏகப்பட்ட வியாதி தான் இருக்கு. விசேஷம் ஒன்றும் கிடையாது. இருக்கு, கடவுளுடைய வார்த்தை இருக்கு. வல்லமை இருக்கு. எங்க இருக்கு? கடவுளுடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்கு. ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா இப்ப வல்லமை எங்க இருக்கு? கடவுளுடைய வார்த்தையில் இருக்கு. அற்புதம் எங்க இருக்கு? கடவுளுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? அற்புதம் எங்க இருக்கு? இப்ப எதை தேடணும்? எங்க போனாலும் கடவுளுடைய வார்த்தைய தேடணும். இல்ல விசேஷம் ஏன்ட்ட இருக்கு, விசேஷம் இடத்துல இருக்கு, ஜனவரி 1ஆம் தேதி இருக்கு, இதெல்லாம் இல்லாத விசேஷம். பாக்குறது அட்டையில இருக்கு, இதெல்லாம் இல்லாத விசேஷம். கள்ள சகுனம். இரவெல்லாம் ஜெபிச்சிங்கல்ல நைட் ப்ரேயர்ல, ஏன்னா அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். இரவெல்லாம் ஜெயிப்பிச்சிங்கல்ல, இரவெல்லாம் விழிச்சிருந்தீங்கல்ல, நாளை விடிஞ்சோன்னு பார், ஏன்னா அப்போதான் அடுத்த நைட் ப்ரேயருக்கு வருவாங்க. இரவெல்லாம் ஜெபிக்கிறது நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அதிகாலை ஜெபத்தில் இருக்கும் வல்லமை அப்படி எங்கேயும் பைபிள்ல இருக்கா? அதிகாலை ஜெபத்தில் இருக்கும் வல்லமை 7 பாயிண்ட் நான் கேட்டிருக்கேன், நீங்க கேட்டிருக்கீங்களா? அதிகாலையில் ஜெபத்தில் இருக்கும் வல்லமை. அதிகாலையில ஜெபம் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நேரம், அதுதான் சிக்கல். இல்லாத விசேஷம். கர்த்தரிடத்திலிருந்து உங்களை பிரிச்சு வேற எங்க டைவர்ட் பண்ணாலும் அது என்னது? அது இல்லாத விசேஷம். விசேஷமானவர் யாரு தான்? கர்த்தரிடத்திலிருந்து பிரிச்சு அதிகாலை நேரத்துல உங்களை டைவர்ட் பண்ணாலும் அது என்னதுதான்? கண்டுபிடிக்க முடியாது. அதுல என்னதான் இருக்கு? நீங்க முரண்படலாம், ஆனா அதான் உண்மை. இல்லாத விசேஷம். கள்ள சகுனம். கள்ள சகுனம்னா என்னது? நாள், இடம், பொருள், இது மேலெல்லாம் உங்க கவனத்தை வச்சிட்டீங்கன்னா அது என்னது? அது என்னது? கள்ள சகுனம். போன வாரம் திருவந்தெடுக்கல போனேன், இந்த மாதிரி உளுந்துட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன மெசேஜ் வருது? என்ன மெசேஜ் கன்வெர்ட் ஆகுது? அதனாலதான் நிறைய பேர் திருவிருந்துக்காக வருவாங்க, இல்ல திருவிருந்து கொடுக்கும்போது வருவாங்க. நம்ம சர்ச்சில் யாரும் இருந்தீங்கன்னா அப்பமும் ரசத்தையும் மொத்தமா தந்துடுறேன், போய் வீட்டில் வச்சுங்க, ஏதாவது நடக்குதான்னு பாருங்க. கடவுளை நினைவு கூறுகிறோம். கடவுளை என்ன பண்ணுவோம்? கவனிங்க. அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் படிக்கணும் பாருங்க, அவங்க சொல்லி தரணும். இந்த ரோம பேரரசன் என்ன நினைச்சான்னா, என்ன ஜனங்க மறக்கவே கூடாதுன்னு நினைச்சான். கிரேக்க பேரரசர்களும் ரோம பேரரசர்களும் ஜனங்க என்ன மறக்கவே கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, கற்சிலைகளை தெருவுக்கு தெரு வச்சாங்க, சந்தை வெளியில வச்சாங்க, ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் கூடுவாங்களோ அங்கெல்லாம் வச்சாங்க. சீசரின் சிலைகளும் ரோம சக்கரவர்த்தியின் சிலைகளும். ஏன்னா நான் பார்ப்பேன், இவர் தான் நம்மளை ஆண்டாரு. இப்ப நான் இறந்துடுவேன், என் பொண்ணு வந்து பாப்பா, இவர் தான் நம்மளை என்ன பண்ணாரு, நினைவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க கற்சிலைகள்ல. இப்ப உலகத்தையே ஆளுகிற ரட்சிப்பின் அதிபதி இப்ப ஒரு ஆளல, நான் ஒரு நாள்ல வரப்போறாரு. அவர் என்ன சொன்னார்னா, அழிஞ்சு போகிற ஒரு காரியம் கொஞ்சம் இருந்தாலும் நாத்தமா போயிடும். உணவு 3 மணி நேரம் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அழிந்து போகிற மலிவான சாதாரணமான ஏழை ஜனங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிறத ஒண்ணு காட்டிட்டு நீ என்ன இதை பார்த்து நினைச்சுக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? எப்பெல்லாம் அப்பத்தை பிடுறியோ, நீ சாப்பிட்ற சாப்பாடுல எப்பெல்லாம் அப்பத்தை பிடுறியோ, எப்பெல்லாம் திராட்சை ஜூஸ் குடிக்கிறியோ, உனக்காக என்னுடைய சரீரம் பிற்கப்பட்டது, என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான் எளிய மனிதனின் அடையாளம். ராஜாவெல்லாம் எப்படி நினைச்சாங்க? கல்ல நினைச்சிருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ராஜா அப்படி செய்யல. புரியுதா? சப்ஜெக்ட் இவ்வளவுதான். புதிய ஏற்பாடு போலாம் வாங்க. இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறார், தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு 1/3 பகுதி
மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு பேசினாரு. இது அவருடைய செய்தியினுடைய மைய செய்தி. அடுத்தது 1/3 கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலேயே. கவனிங்க, மலை பிரசங்கம் எந்த அதிகாரத்தில் ஆரம்பிக்குது? மத்தேயு 5. வெரி குட். ஃபர்ஸ்ட் செமினாரே 3 நாள் 5ல் ஆரம்பிக்குது. முடிக்கையில எப்படி முடிகிறாரு பாருங்க. 7வது வாங்க, மத்தேயு 7 வாங்க. மத்தேயு 7 15 to 20. வெளியில பார்த்தா தெரியாது, அவங்க உள்ளத்துல பச்சிக்கிற. ஏன் ஆட்டு தோல் அப்படின்னா, ஆட்டுக்கு நடுவுல போறப்ப யார் மாதிரி இருக்கணும்? இப்ப ஆடுன்னு யார சொல்றாரு? ஆடு நம்மளதான். அப்ப நம்ம கிட்ட வந்துட்டோம்னா அவங்க என்ன மாதிரியே வரணும்? ஆடு மாதிரியே என்ன? பிலீவர் மாதிரியே வரணும். பிலீவர் கையில என்ன இருக்கும்? அப்ப அவங்க கையில என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். பிலீவர் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? நல்லாவே ஜெபம் பண்ணுவாங்க. பிலீவர் உபவாசிப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? உபவாசிப்பாங்க. அப்ப மேல் பரப்பிலே நீங்க கண்டே பிடிக்க முடியாது. ஆட்டு தோலை தான் போத்திருப்பாங்க. கவனிங்க, இந்த ஆட்டு தோலுங்கிறதுக்கு மூல பாத்தீங்கன்னா பாலிஷ்டு ஸ்கின். சாதாரண ஆட்டு உயிரோடு இருக்கிற ஆடு பார்த்தீங்கன்னா அதனுடைய தோல் வந்து ரொம்ப நாரும். உயிரோடு இருக்கிற ஆட்டோடைய தோல் நாரும், ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். அதில் சில உண்ணிகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த தோல் போத்திருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ப்ராசஸ்டு ஸ்கின், பாலிஷ்டாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், வாசமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுவோம்? ஆஹா, இவன் தான்டா விசுவாசின்னு நினச்சிக்குவோம். இவன் தான் ஊழியக்காரன், இவன் தான் விசுவாசி. ஏன்னா அவன் எதை தான் போத்திருக்கான்? ப்ராசஸ்டு ஸ்கின்னை போத்திருக்கான். அவன் பதப்படுத்தப்பட்ட தோல், அதுல நாற்றம் இருக்காது, பூச்சிகள் இருக்காது, ரொம்ப பாலிஷ்டா இருக்கணும். ஆஹா, இவர மாதிரி கிடையவே கிடையாது. நான் சொல்றதெல்லாம் எனக்கே மேட்ச் ஆயிடுச்சுனாலும் நான் யாருதான்? நீங்க உடனடியா சபையை மாறணும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் என்ன பண்ணுங்க? அறிவீர்கள். அப்புறம் அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கவனிங்க, போதும். என்ன சொல்றாரு? அவன் இருதயத்துல எப்படி இருக்கான்? ஓனாயா இருக்கான். நீ கனியை வச்சுதான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். கனினா விளைவு. அவனுடைய வாழ்க்கையை வச்சுதான் நீ என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். எப்படி முள் செடியில வந்து பழங்கள் வராது, திராட்சை பழமோ அத்தனை பழமோ, அது வந்து வேலி முள். இஸ்ரவேல்ல வேலியில இருக்கிறது, அதாவது வேலியில இருக்கிறதுனா வேலிக்கட்டை பயன்படுத்துகிற முள். அண்ட் தென் அது வந்து காட்டுல இருக்கிறது, அது மாதிரி தரிசு நிலங்கள்ல வளரக்கூடியது. அதுல என்ன வராது? திராட்சையும் இதுவும் வராது. அப்ப அவன் வாழ்க்கையை வச்சு நீ என்ன பண்ணிடலாம்? அவனை கண்டுபிடிச்சிடலாங்கிறார். சரி, ரைட். நான் இப்ப சொல்றேன், ஒரு மனிதனே எனக்கு தெரியல, அவன் வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியல, அவனுடைய உபதேசத்தை கேட்டோம்னா கண்டுபிடிக்க முடியுமா அவன் கள்ள ஊழியனா இல்லையான்னு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில நான் சொல்றது சரியா? நான் கொடுக்குற விளக்கம் சரியா? கனிகளாலே அறிவீர்கள்னு சொல்றாரு. நீ தோலை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுப்பா, அவன் இருதயத்துல பச்சிக்கிற ஓனாய், அவன் கனிகளாலே அவன் அறிவாங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? அவனுடைய லைஃப் தான், அவனை லைஃபை பார்த்தா தான் தெரியும். நீ உபதேசத்தை வச்சு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க. இப்ப அவன் லைஃப் தெரியாம அவன் உபதேசத்தை கேட்கறது சரியான்னு கேட்கிறேன். உங்கள்ட்டே முடுறேன். சென்னையில ஒரு கூட்டம் நடக்குது, பேரு தெரியும், அட்ரஸ் தெரியும், ரொம்ப பிரபலியமா இருக்காரு, வாங்க எல்லாம் போகலாம். கரெக்டா? அது இல்ல, சூப்பரா இருக்கும். என்ன சூப்பரா இருக்கும்? பயங்கரமா இருக்கும். என்ன பயங்கரமா இருக்கும்? எதை பாக்குறாங்க? தோலை பாக்குறாங்க. நல்லா தான் இருக்கும். தோல்லாம் பார்த்தேன், எப்படி இருக்கு? பல பலன்னு இருக்கு, ரொம்ப அப்படியே பர்ஃப்யூம்டா இருக்கு, நல்லா தான் இருக்கும். அது சரியாது? யாருன்னே உங்களுக்கு தெரியலங்க. கள்ள உபதேச ஜாக்கிரதை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவங்க லைஃப் தெரியாம அவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது? அவங்க உபதேசத்தை கேட்கக்கூடாது. யார் சொல்றா இதை? யார் சொல்றா? ஏசு கிறிஸ்து சொல்ற. ஆலோசனை கர்த்தர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சிம்பிளான அர்த்தம். கேட்டா கேளு, கேட்காட்டி போறோம்னு தான் அர்த்தம். ஆலோசனை கர்த்தர், பலவந்தம் பண்றவர் இல்லை. ஆலோசனை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கேட்கலாம், விட்டுட்டு போகலாம், ஆனா கான்சிக்வன்சஸ் என்ன உடையது?
பலாபலன்களையும் பிரதிபலிப்புகளையும் நான் தான் அது பொறுப்பு. ஆலோசனை கர்த்தனா என்ன? சாப்பிடாதப்பா பழத்தை. என்னது ஆலோசனை கர்த்தர்? 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் எல்லாம் சொல்லுங்க. இது எந்த காலம் சிஸ்டர், பிரதர்? எந்த காலம்? இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி 50 வருஷத்துக்குள்ள. யோவான் இன்னும் சாகல. யோவான் தான் கடைசியாக இருந்த அப்போஸ்தலன். இன்னும் ஒரு சாகல. அப்பயே என்ன வந்துருச்சான்? ப்ரொனவுன் என்ன? மறுபடியும் ஆசை. ஜாஸ்தியா இயேசு கிறிஸ்துவ கிட்ட கேட்டு பிரசங்கிக்கிற ஒருத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது பல பேர் என்ன பண்ணிட்டாங்க? சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுக்கு என்ன தெரியுமா? 1ஆம் நூற்றாண்டுல இருந்த உபதேசம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, மனிதனாக இருந்தார். இன்னொரு உபதேசம், இயேசு கிறிஸ்து தெய்வமாக மட்டுமே இருந்தார். இன்னொரு உபதேசம், இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து ஏகப்பட்ட கள்ள உபதேசம். இப்ப என்ன இருக்கோ அதெல்லாம் எங்க தான் இருந்துச்சு? முன்னாடி எல்லாத்தையுமே டீல் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் டீல் பண்ணி எதுவுமே புதுசு கிடையாது. கவனிங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பயே இருந்தாங்க? சொல்லுங்க 1ஆம் நூற்றாண்டுல இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பவே என்ன பண்ணாங்க? அநேக பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீங்க எல்லா ஆவிகளையும், இப்ப எந்த ஆவியை சொல்றாரு? நீங்க தெய்வத்தினால் அவன் எல்லாம் செய்யல, அதனால எல்லா ஆவியும் என்ன பண்ணாத, நம்பாத. ஒருத்தர் மதுரையில இப்படி கையை வச்சு இப்படியும் பாரு, ஒரு 50 பேர் இப்படி போவாங்க. கையை வச்சு இப்படியும் பாரு, 50 பேர் இப்படி போவாங்க. நம்ம மோசை செங்கடலை பழக்கிற மாதிரி பழப்பாரு. கொஞ்சம் செட்டப், கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்த ஆட்கள். ஆனா கொஞ்சம் அதுல உண்மை இருக்கு. அதுல ஒரு ஸ்பிரிட் செயல்படுது. இப்ப இங்க இருந்தெல்லாம் கிளம்புனாங்க, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கிளம்புனாங்க. நாங்க ஜெஃப்ரி மினிஸ்ட்ரி போயிட்டு வந்தோம். சரி, நான் என்ன பண்ண முடியும்? சரி தானே சொல்ல முடியும். சரி, அப்ப எல்லா ஆவியும் நம்பணும்னு பைபிள்ல இருக்கா? பைபிள்ல எல்லா ஆவியும் நம்பணும் அப்படின்னு இருக்கா? இப்ப பரிசுத்த ஆவியானவரால் ஒருத்தன் இயங்குறானா இல்லையான்னு சோதிக்கலாமா இல்லையா? ஆண்டவரை சோதிக்கிறது தப்பு இல்லையா? கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக இருக்கா இல்லையா? ஆண்டவரை பரீட்சை பார்க்கலாமா இல்லையா? பரீட்சை பார்க்கலாமா கூடாதா? பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு இருக்கு. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ சோதிப்பதற்கு 3 முறையும் பிசாசு பயன்படுத்தினது எதை? வசனத்தை, பைபிளை கொண்டு போனாதான். நீங்க எல்லாத்தையும் பிசாசு சோதிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்த மாட்டான். பைபிளை வச்சுதான் யாரை ஏமாற்ற முடியும்? ஒரே வாய்ப்பு, பைபிளை வச்சுதான் யாரை ஏமாற்ற முடியும்? இயேசு கிறிஸ்துவ. நம்மள்ட்ட வேணா வேற எதையாவது தூக்கிட்டு வரலாம். நம்மள்ட்ட என்ன, ஒரு பிளேட் பிரியாணிக்கும் ஏமாந்துருவோம் நம்ம. நம்மள்ட்ட விதவிதமா என்னென்ன தூக்கிட்டு வரலாம். இயேசு கிறிஸ்துவ போகும்போது எதை கொண்டு போனான்? பைபிளை. ஏன்னா பைபிளை வச்சு அவன் என்ன பண்ண முடியும்? 3 முறையுமே வசனத்தை வச்சுதான் அவர் என்ன பண்ணான்? சோதித்தான். ஆண்டவரையே அதை ஜெயிச்சார்னா அதை சோதிச்சு பார்த்தாரு. அங்க பரீட்சை பாராது இருப்பாயாகன்னு சொன்னது கான்டெக்ஸ்ட் வேற. இங்க அவர் தான் சொல்றாரு, ஆண்டவருள் ஆவியினால் ஏவப்பட்டு யோவான் தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வாசிங்க அவர்களே. எல்லா ஆவியும் நம்பாம அந்த ஆவிகள் என்ன பண்ணுங்க? நீங்க போன் பண்ணுங்க, நான் வரேன்னு சொன்னாரா? யார் சோதிச்சு பார்க்கணும்? நீங்க என்ன பண்ணுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசிகளுக்கு சோதித்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலும் எபிலிட்டியும் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அப்படி சொல்றாரு. ஏன் அதை சொல்றாரு? நீங்க சோதிச்சு பார்த்து உன்னால கண்டுபிடிக்க முடியும். அதுதான் என்ன சொல்றாரு யோவான் சொல்றாரு. தெரியலங்க, தெரியாம மாட்டிக்கிட்டோங்க. யார் யார்கிட்ட மாட்டினதுங்கிறதான் பியூட்டி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்ல விசுவாசிகள்கிட்ட மாட்டிக்குவாங்க. ஊழியர்கள் கல்ல என்ன பண்ணிக்குவாங்க? விசுவாசிகள்கிட்ட மாட்டிக்குவாங்க. அது இன்னும் பியூட்டி. சரி, ரைட், வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தேவாவியன் சொல்ல பாருங்க. தேவாவியன் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற
இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தாத எந்த பிரசங்கமும் தேவன்கிட்ட வந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அடக்கம் இதை சொல்லாத, இதை மையமாக வச்சு பிரசங்கம் பண்ணாத யாரும் யார்கிட்ட வந்ததில்லை. ஒரு பிரசங்கம் எதை மையமா வச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை மையமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரம் வாரம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டாங்க இல்ல, ரட்சிப்பை பத்தி என்ன பண்ணணும்? பேசணும். எதுக்காக அவர் மரித்தார்? பாவத்திற்காக. அப்ப எதை பத்தி பேசணும்? பாவத்தை பத்தி பேசணும். வேற எதுக்காக மரித்தார்? தீத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு தம்மை தாமே என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். அப்ப ஜனங்களுக்கு பேசும்பொழுது அவங்களுக்குள்ள என்னத்தை உண்டு பண்ணணும்? பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ற செய்தி. அப்ப அந்த செய்தி யார்கிட்ட வந்தது சொல்லுங்க? கரை திரை முதலியவற்றா இல்லாம சபையை தனக்கு முன்பாக நிறுத்திக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப சபையை சுத்திகரிக்கும்படி பேசினா அது எங்க இருந்து வந்துச்சு அந்த செய்தி? அப்ப இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து பேசுறதுனா என்ன? இயேசு கிறிஸ்து மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்பட்டனா எப்படி வாழணும், அதுதான் எங்க இருந்து வந்தது. இதெல்லாம் இல்லாம போச்சுன்னா அந்த செய்தி யார்கிட்ட வந்தது இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நேற்று சொன்ன இல்லையா, பைபிளை வாசிக்கும் பொழுது என்னை பத்தி தெரியணும். இது ஒரு கண்ணாடி. யாரை பத்தி தெரியணும்? சரி, பிள்ளை இருக்கும், நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம மாறணுமே, ஒன்று அது தெரியணும். இல்லைன்னா இயேசுவை பற்றி தெரியணும். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அந்த மகிமையின் சாயலை பார்த்து, அப்ப யாருடைய சாயலை பார்க்கணும்? ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா, இவ்வளவு இரக்கம் உள்ளவரா, அவர் என்னை ஏற்றுக்கொள்ள முடியுமா, இவ்வளவு கிருபை உள்ளவரா, இவ்வளவு வல்லமை உள்ளவரா, ஆண்டவரை குறித்த அறிவில வளரணும், இல்லை என்னை குறித்த அறிவுல வளரணும். இந்த ரெண்டையுமே ஒரு செய்தி, ஒரு பிரசங்கம் செய்யாட்டி அது யார்கிட்ட வந்ததில்லை, ஆண்டவர்கிட்ட வந்தது அல்ல. 2 கொரிந்தியர் 13 15 சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். அப்படின்னா இதுக்கு மேல என்ன, எதை பத்தி பேசுறாரு? யாரை பத்தி பேசுறாரு? யாரை பத்தி பேசுறாரு? கள்ள அப்போஸ்தலரை பத்தி பேசுறாரு. நீங்க 12 மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணும்படி நான் செய்வதை என்ன பண்ணுவேன்? யாரை விரோதிக்கிறா? கரெக்டா பார்த்து சொல்லுங்க. மேலும் எங்களைன்னு சொல்றாரு. அப்ப யாரை பத்தி பேசுறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு அப்படின்னா என்ன? இதுல யாரோ இவரை விரோதிச்சுக்கு என்ன பண்றாங்க? பவுல் எதுலடா மாட்டுவாருன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்துட்டு இருக்காங்க. யார் அவங்க? அப்படிப்பட்டவர்கள். யாரு அப்படிப்பட்டவர்? யாரு? கள்ள அப்போஸ்தலர்கள். கபடமுள்ள, எல்லாம் சொல்லுங்க, கபடமுள்ள வேலையாட்கள் தான். ஆனா எப்படி உள்ளவங்க? கபடமுள்ள கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? தரித்து கொள்றாங்க. தோலை போத்திக்குவாங்கன்னு யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து சொன்னாரு. தோலை என்ன பண்ணுவாங்க? போத்திக்குவாங்க. கனிகளால தான் அவங்களை என்ன பண்ணியும். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றாரு? பிரசங்கத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாரு. கிறிஸ்து என்ன சொன்னாரு? இப்ப டிவைட் பண்ற பாருங்க. இப்ப முக்கியமான பாயிண்ட் வரேன். வாழ்க்கையை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு யாரு சொன்னது? பிரசங்கத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம்னு யாரு சொன்னது? யோவான். பவுல் என்ன சொல்றாரு? வேஷம் போடுறாங்க. 14 அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ணானே? தரித்து கொள்வானே. சாத்தான் ஒளியின் தூதன். ஒளியின் தூதன்னா யாரு? தேவனுடைய தூதன். சாத்தான் யாரு? விழுந்து போன தூதன். இப்ப சாத்தான் ஏமாத்தணும்னா யார மாதிரி வருவான்? ஒளியின் தூதனாக வருவான். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அப்படித்தான் பிசாசின் ஊழியர்கள் யார் மாதிரி உங்களுக்குள்ள வருவாங்க? அப்போஸ்தலர்களின் வேஷத்தை தரிப்பாங்க. அப்போ ஏசுநாதர் மாதிரியே முடி, ஏசுநாதர் மாதிரியே ஃபாரின் போனா டிஷர்ட்டு ஜீன்ஸு, உள்ளூர்ல இருந்தா முழு அங்கி, ஏசுநாதர் மாதிரியே முடி. ரைட்? அலர்ட் ஆயிடணும். அவன் யார் தான்? 15 ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் யாரு? அவனுடைய யாரு? பிசாசின் ஊழியக்காரரும் அவன் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது என்ன கிடையாது? அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாய். 15 சொல்லு. 16 பாருங்க, பியூட்டி அதுதான். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று. ஏன் அப்படி சொல்றாரு? கொஞ்சம் யோசிங்க. சபையை ஸ்தாபிச்சது இவர் தான்.
அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான், அவர் எழுதுனதை என்னால புரிஞ்சிக்கவே முடியல, அவ்வளவு பெரிய ஸ்காலர் அவரு. ஒருவனும் என்னை புத்தியின் என்று அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்ப பவுல என்னன்னு சொல்லியிருக்காங்க? கள்ள ஊழியர்கள் பவுல என்னன்னு சொல்லியிருக்காங்க? அவன் தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு? இங்க என்ன டீல் பண்றாரு? பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை என்ன பண்ண வேணாம், புத்தியின் என்று என்ன வேண்டாம். அப்ப என்ன டீச் பண்ணிருக்காங்க உள்ள? பவுலுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கொரிந்தியர்கள். அதையும் என்ன பண்ணாங்க? கேட்டு என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து கள்ள ஊழியர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாரு? கனியினாலே அறிவீர்கள். யோவான் கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாரு? அவங்களுடைய உபதேசத்தை வச்சு சொல்றாரு. பவுல் இன்னும் முடிக்கல, ஆனா நீங்க கெஸ் பண்ணுங்க, பவுல் எதை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிறாரு? நல்ல ஊழியனை எதிர்த்தானா அவன் யாரு? யூடியூப்ல இருக்கு. இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டாரு? விவரம் தெரியாம சொல்லிட்டாரு. மிஷினரிங்க விவரம் தெரியாம என்ன பண்ணிட்டாங்க? போதிச்சிட்டாங்க. இப்போ எப்படி எப்படி இருக்கணும் எடுத்துக்கலாம். அதை உடனடியாக நம்மளுக்கு வர வேண்டியது என்ன? ஆஹா, இவன் யாரு? ஆதி சபையில அப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப யார் எதுக்குறான்? ஆதி சபையவே எதுக்கலாம். ஆதி சபையில அந்த பேட்டர்ன் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கே ஒன்றும் தெரியாதுட்டாங்க இடத்துல. அப்போஸ்தலர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இயேசு கிறிஸ்துக்கு ஒன்றும் தெரியாது, மிஷனரிகளுக்கு ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு ரொம்ப எளிமையா இருந்தாங்க. அவங்க எல்லாம் விவரம் தெரியாம வாழ்ந்து போயிட்டாங்க. நம்ம ஆண்டவர் தாவீதின் குமாரன் அப்படின்னா நம்ம ராஜாவின் பிள்ளைகள். ஆனா அன்னைக்கு விவரம் தெரியாம என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப சாதாரணமா வாழ்ந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இது புதிய வெளிச்சம், புதிய வெளிப்பாடு. அப்ப அவன் யாரை எதுக்குறான்? யார் எதுக்குறான்? அர்ப்பணத்தையும் அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்கள் என்ன பண்றான்? எதுக்குறான்? அப்ப நம்ம எந்த சைடு வரணும்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோதிச்சு பாருங்க. மூன்றாவதாக, இதை நான் முடிக்கல, இன்கம்ப்ளீட்டா தான் வச்சிருக்கேன். அடுத்த வாரம் இதை தொடர போறேன். பால் என்ன சொல்றாருன்னா, யாரை எதிர்க்கிறார்கள்னு பாருங்க, அவங்க எந்த தரப்புல நிற்கிறார்கள்னு பாருங்க. அர்ப்பணத்தை, எளிமையை, மூல உபதேசத்தை, பரிசுத்தத்தை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதிர்க்கிறவங்கள வெள்ளை சட்டை போட்டு எளிமையா இருக்கவங்களை கிண்டல் பண்றாங்களா? அப்படிலாம் இருக்க தேவையில்லைன்னு சொல்றாங்களா? அவங்க எதை எதிர்க்கிறாங்க? அர்ப்பணத்தை எதிர்க்கிறாங்க. பாருங்க, நகை போடாதவங்கள முட்டாள்கள் மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அதை இவங்க அதை பொதுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அந்த அடிப்படை மூல உபதேசத்தை, அர்ப்பணத்தெல்லாம் எதிர்க்கும் பொழுது அவங்க எந்த சைடு நிற்கிறாங்கன்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் முடிவு செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஆமென்.